ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே நம்மளை வாழ்வில் உயர்த்தும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒவ்வொருத்தரும் என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம், இன்றைக்கி என்னப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த வேலையை முடிக்க வேண்டிய தருணத்தில் என்ன பண்ணணும், இன்னும் 1 மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தாமதப்படுத்தி அந்த வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கான வேலையை சிறப்பாக செஞ்சோம்னாலே நாளைக்கான வேலையை நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ என்றைக்குமே விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கன்றதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்மளுடைய சுபமுகூர்த்த வேலை அப்படின்ற சீரீஸ் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே அதுக்கு நிறைய சப்போர்ட்டுமே கொடுத்துட்ருந்தீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டின் காரணமாக எல்லாருமே 2 எபிசோட் கேட்டிருந்தீங்க. அந்த காரணத்துக்காக நான் அதில் 2 எபிசோடு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். காலையில் 1, சாயங்காலம் 1ன்னு. அதனால் நம்ம இந்த சேனலில் இனிமேல் ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா டைம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் தான். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சுபமுகூர்த்த வேலை எல்லாருமே 2 எபிசோடு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் 2 எபிசோட் கொடுக்கறதுக்கு. பட் முடியாத பட்சத்தில் அதில் நம்ம 2 எபிசோடும் இதில் ஒரு எபிசோடும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இதுக்கும் உங்களை அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த சுபமுகூர்த்த வேலை சீரீஸ் பார்க்காதவங்க அந்த சேனல்லையும் போய் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்மளோட தான். அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடடடா, சின்ன காயமாய் தான் இருக்குது. வலிக்காதுன்னு பார்த்தா நல்லா வலிக்குது. தினமும் மருந்து போட்டாலும் ஒன்றும் சரியாக ஆக மாட்டேங்குது. ரொம்ப அடி நல்லா உள்ளே பட்டுருச்சு போல் இருக்குது. ஐயோ அப்பா, என்னைக்கு தான் இந்த காயம் ஆறி என்னைக்கு தான் வேலைக்கு போகணும் தெரியலை. நானும் இதை ஆறிடும் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போயிடுவோன்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. யாருக்கு பிடிச்ச கிரகமோ நம்மளை பிடிச்சி இப்படியா? என்னங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? கையை வலிக்குதா? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லாமதா, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க, இப்படி கையை பிடிச்சி பார்க்கும்போதே தெரியுது ஏதோ வலிக்குது போல இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. எதுனாலும் முடிவாக சொல்லுங்க, இப்படி இருக்காதீங்க. அட என்னடா இது கொடுமையாக இருக்குது. நல்லா இருக்கும்போதே நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும், நல்லா தானே சொல்ல முடியும். நல்லா தான் இருக்குது, அதான் மருந்து கட்டுறோம், எல்லாமே நல்லா இருக்குல்ல. அதான் நாளைக்கு போய் மருந்து கட்டிட்டு வந்தால் 2வது கட்டு பிரித்து அப்புறம் 3வது கட்டு போடுவாங்க. எதையுமே எங்ககிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் நாங்கள் வருத்தப்படுவோன்னு மறைச்சி எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. எதுக்கு இவ்வளோ கோபம்? பின்ன என்னங்க, அந்த வண்டியை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு கையோ இல்லை காலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆகியிருந்தா அவங்க இப்படியாங்க பேசுவாங்க? எத்தனை நாள் அந்த வண்டிக்காக உழைச்சிருப்பீங்க, எம்பிட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், உங்களை பற்றி யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு நான் வண்டியை வைக்கிறேன், வேற எங்கிட்டாவது வேலை பார்த்துக்கப்பா, எங்கள் அம்மா திட்டுறாங்க வைக்கிறாங்கன்றாரு. அது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா? இங்கே பாரு, முதல்ல போட்டவங்க வண்டிக்கு உரிமையாளர், அவங்களுக்கு தானே தெரியும் அந்த வலியும் வேதனை என்னன்னு. ஏங்க, நமக்கெல்லாம் எந்த வலியும் வேதனையுமே இருக்காதா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, எந்த வலியும் வேதனையுமே நமக்கெல்லாம் இருக்காதா? ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா கூட அதை நம்ம பொருளாக நினச்சி பாதுகாத்து வளர்ப்பதாங்க மிடில் கிளாஸு. அப்படி இருக்கும்போது அதை இப்படி நம்மளை தூக்கி வீசுகிறாங்களே. கடைசியில் பார்த்தா காப்பி குடிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் கப்பை தூக்கி வீசுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க தேவை முடிஞ்சோடனே நம்மளை தூக்கி வீசுகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கையில் கட்டு போட்டிருக்கீங்க. இனிமேல் உங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தாங்க அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அமுதா, அவரெல்லாம் அப்படி நினைக்கிற ஆள்லாம் கிடையாது. அவங்க அம்மாவை பற்றி எனக்கு அப்பயே தெரியும். அவங்க எதுக்கு எடுத்தாலும் நொய்யின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை அவருக்கு பொறுக்க முடியாமல் சரி வண்டியவே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்மளா இருந்தாலும் அப்படி தானே யோசிப்போம். அவரோட இடத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவர் செய்கிறது சரின்னு தான் தோணும். நீங்கள் என்னைக்கு தான் யாரை விட்டு கொடுத்துருக்கீங்க? என்னைக்கு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்போ கூட அவர் வண்டியெல்லாம் கொடுக்கவும் மாட்டார், ஒன்றும் மாட்டார். நல்ல வருமானம் வர வண்டி, வேறு ஏதாவது டிரைவர் போட்டுக்குவோம், இவங்கிட்ட இப்படி சொல்லுவோன்னு மறைச்சிருக்காங்கன்னு தான் என் மனசுக்கு ஏதோ தோணுது.
அதுதான் எப்படின்னு தெரியல. எங்க மனசுக்கு அப்படி தோண மாட்டேங்குது. உங்க மனசுக்கு மட்டும் ஏன் எப்படி எல்லாம் வில்லங்கமா தோணுது? என்றைக்குமே நீங்கள் இப்படி தாங்க என்னை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றுனா என் மனசு தான் கேட்கல. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? என்ன முடிவு? இல்லை, வள்ளிக்கண்ணுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், வீட்டு வேலை எதுவும் இருக்கா என்னன்னு. அதான் இங்கே பக்கத்தில் 2 வீட்டில் வேலை இருக்குன்னாங்க. அதான் நான் அங்கே கிளம்பிட்டேன். சோறாக்கிட்டேன், ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி வச்சுட்டேன், மாத்திரை மருந்துன்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வைக்கணுனாலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து மூடி வைக்கிறேன், இல்லைன்னா உள்ளனாலும் உள்ளே இருக்குது, எடுத்துக்கோங்க. நான் ராத்திரி வேலை முடிஞ்சுதான் வருவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்தா கையை உடஞ்சி போச்சுன்னா இனிமேல் என்னால் எதுவும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. என் புருஷன் இந்த குடும்பத்துக்காக மாடாக உழைச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு கஷ்டம்னோனையும் நான் அப்படி விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருக்க முடியுமா? அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். அமுதா, உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்திருக்கு, நீங்கள் வேலைக்கு எதுவும் போவேன்ட்டு தானே நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏங்க, அது எடுத்தாச்சுங்க. இப்போ எனக்கு அந்த வலியே இருக்கிறதுல எதுவுமே இல்லை. அந்த தையல் போட்ட இடம் கூட ஆறி போச்சு. ஆனால் இப்போ எனக்கு உங்களை பற்றி மட்டும்தாங்க யோசனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லை வேறு. மாமாவுக்கும் முதல்ல மாதிரி வேலை இல்லை. அவர் வேலை சம்பாரித்து கொண்டு வந்தாலும் அது உடம்பு சரியில்லை, அதுக்கு இதுக்குன்னே செலவாகி போயிடுது. அவரையும் நொந்துக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டின்னா என்னங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தர் அந்த இடத்துல இருந்து உழைக்கிறது தாங்க குடும்பம். இப்படி எனக்கென்ன வந்துச்சுன்னு இருக்கிறதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்கள் மனுஷியாக மதித்து ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு சாதாரண ஆள் கிடையாதுங்க, தெய்வங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க. அதான் என்னால் உங்களவுக்கு சம்பாதிக்க முடியும்னாலும் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும். இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம பேச்சு வாங்கி நின்றக்கூடாது. அதுக்காக தாங்க நான் வேலைக்கு போகிறேன்றேன். நீங்கள் ஒரு நாள் இதை புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு உடம்பு நல்லாகிற வரைக்கும் நான் போகிறேன், அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கேன். இப்போதைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க. அதுக்குன்னு இப்படியா வெள்ளனையவா ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமையா கிளம்புறது? இல்லைங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. 6 மணிக்கு போகணுமா, காலையில் அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா, அதனால தான். சிரமமாக இருக்கும் அமுதா உனக்கு. உங்களுக்கு செய்கிறதுல நான் என்றைக்குமே சிரமப்படவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் சாமிங்க. இந்த பாலெல்லாம் டின்னில் ஊற்றியாச்சு. என் வாசுவை இப்படி பொறுப்பானவனா பார்க்கணுன்னு தான் இம்புட்டு நாள் ஆசைப்பட்டது, ஏக்கப்பட்டது. அதெல்லாம் இப்போ நடக்கிறத பார்க்கும்போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. இது என்னைக்கு இப்படியே இருக்கணும். இந்த சந்தோஷம் என் குடும்பத்தில் நினைச்சு நிற்கணும். என்னை இதே போல பொறுப்போடு இருந்து ஒரு வேலை வெட்டிக்கன்னு போகணும். அதை என் கண்ணார பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. 1000 காசு பணம் கொடுக்காத சந்தோஷம் எனக்கு இவன் இப்போ நடந்துக்கிறது கொடுக்குது. சரிம்மா, பால் எல்லாம் கறந்துட்டேன், இதில் ஊற்றி வச்சுட்டேன். இது என்ன டீ கடையில் கொடுக்கணுமா இல்லை எப்படி? வேணாயா, நீ இம்புட்டு தூரம் எனக்காக செஞ்சியே, அதுவே போதும். நீ வை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நீ வேற பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்க, இந்த சமையல் வேலையெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுவும் உன்னால் செய்ய முடியாது. எனக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்னியா, நாளை என்னைக்கு எதையும் நினச்சிக்கவே மாட்டேன். இல்லை, தினந்தோறும் நீ கஷ்டப்படுற. எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லைடா, ஒரு கஷ்டமும் இல்லை. சரியா, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, இது எப்படியும் நம்பி ஏமாத்தியாச்சு. இனி அந்த காவியாவோட கல்யாணத்தை நிறுத்துறது தான் முதல் வேலை. அம்மா. என்னையா சொல்லு. நேற்றே உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அன்னைக்கு ரெஸ்யூம்லாம் அதில் அனுப்புனேன்ல, அதான் ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி. நான் போயிட்டு வந்துடட்டுமா? அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் வேலையாகி போச்சா, அதான் சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் நேற்று நேரமாக வந்து நீ படுத்துட்டல, அதான் சொல்லலை. நான் போயிட்டு கிளம்பி அதுக்கு என்னன்னு போய் பார்க்குறேன். அப்படியாயா? சரி சரி. இது அந்த சாமி படத்துக்கிட்ட உங்க அப்பா போட்டா இருக்கு பத்தியா, அவரை நல்லா கும்பிட்டுட்டு போய்யா. அவரு உனக்கு காவலா இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அதுவும் இல்லாம அவங்க அப்பா படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கு, அதையும் எடுத்துக்க, செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு? அதான் நீ பால் ஊத்தின காசாச்சு. ஆமாயா, பால் ஊத்தின காசு தான். அது எனக்கு என்ன தேவை, உனக்கு இருந்தா அதுவே போடியா. இங்கே வருமா, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, சரியா? நீ பாரு ஜம்முன்னு இருக்க போற. எனக்கு என்னடா கஷ்டம்?
இல்லை இல்லை, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது பாரு. எதை நினச்சி நீ வருத்தப்பட போகிறதே கிடையாது. உனக்கு எல்லாம் இனி கை மேலே வரும். கை மேல வருதான். போய் அங்கிட்டு உள்ள உங்க அப்பா போட்ட நல்லா சாமியை கும்பிட்டுட்டு காசு எடுத்துட்டு போயிட்டு வாயா. ஆ, எனக்கும் மணி ஆயிடுச்சு. நானும் இந்த கை கால் முகம் கழுவிட்டு கிளம்புறேன். ஐயோ ஐயோ. இந்தா ரகு நேத்தே வந்து சொல்லிட்டு போனான், நலங்குக்கும் யாரும் போகல. சரி நீங்க அவங்க வீட்டில் கல்யாணம், அதுக்காவது போயிட்டு ஒரு 1000 ரூபா மொய் வச்சுட்டு வா. ஏங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிருவோம். அவன் வேற முகூர்த்தம் 10 to 11ன்னு சொன்னான். அந்த நேரத்தில் போய் அதை பண்ணுனா நீ என்ன இதை பண்ணணும்னு இருக்க? என்ன முக்கியமான முடிவு இது? ஏங்க நான் சொன்னனே மறந்துட்டீங்களா? சம்மந்தி வீட்டிலேருந்து வாங்கின வீட்டை அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு. அதுக்கு என்ன அவசரம்? அவங்க இங்கே தானே இருக்காங்க, பொறுமையாக கொடுத்தா போகுது. ஏங்க நமக்கு நம்ம பையனோட வாழ்க்கை தாங்க முக்கியம், அதை விட இதெல்லாம் பெருசு கிடையாது சரிங்களா? இது போனால் இன்னொன்று சம்பாரிச்சுக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்கள கூப்பிட்டு கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போவோம். நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? உன் விருப்பப்படியே பண்ணு. சாமி சாமி. சொல்லுங்கம்மா. ஏண்டா உன் மாமியாரையும் உன் பொண்டாட்டியும் வர சொல்லு. அவங்க எதுக்கு? எல்லாம் ஒரு முக்கியமானதுக்காக தான். முதல்ல அவங்கள வர சொல்லு. சரி சரி, நான் கிளம்பிட்டேன், பார்த்து பத்திரமா இரு. என்ன கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லியா? சரி சரி, போயிட்டு வரேன், பத்திரமா இரு. வேலை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நீ உடம்ப போட்டு அழுத்துக்காத சரியா? என்னடா என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு ரொம்ப தான் பாசமால பொத்தி வலியுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. நானும் கல்லு மாதிரி இருக்கியேன்னு நினைச்சேன், கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்கு. முதல்ல முடிக்க வேண்டியதை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் சரியா? உடம்பு பார்த்துக்க. நீ நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத, அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் இனி நல்லது தான் சரியா? இவன் என்னடா புதுசு புதுசா பேசிக்கிட்டு இருக்கான். நீ முதல்ல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இந்த பாலை கறந்து வச்சுட்டேன், அது என்னன்னு பார்த்துக்க. கட்டாந்தரையை கூட்டி விட்டேன், வெளியில் துணி காயுது, அதெல்லாம் மடித்து வச்சிரு. என்னோட டிஷர்ட் வேற வெளுத்து போயிடும். சரிடா சரிடா, இதெல்லாம் முடிச்சிட்டு நான் என்ன பார்த்துக்கிறேன். வண்டியில போறது பார்த்து பொறுமையா போகணும், பறக்காத சரியா? அதெல்லாம் நாங்கள் ரெக்க கட்டிக்கிட்டு பறப்போம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா? நான் கிளம்பிட்டேன். இதே போல நீ எப்பயும் பொறுப்போட இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது இன்னைக்கு. என் காலடி மண்ணை எடுத்து அவனுக்கு சுத்தி போடணும். காலையில எழுந்திரிச்சு கட்டாந்தரையை கூட்டி, வீடு வாசலை கூட்டி, பாத்திரம் மண்டை தள்ளி போட்டு, பாலை கறந்து, துணிமணியெல்லாம் துவைச்சதெல்லாம் எடுத்து காய போட்டு, எம்புட்டு வேலை. இவன் இவ்வளோலாம் செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு கையே வந்த மாதிரி இருக்கு. சரி, பால் வேற கெட்டிக்கிட்டு போயிடும், அதுக்குள்ளே போய் அங்கே போய் பால் ஊற்றுற இடத்துல போய் கொடுத்துட்டு வரணும் டீ கடைக்கு. இதை எடுத்து வச்சுட்டு போவோம். ஆத்தாடி என்ன எதுன்னு தெரியலையே, காலங்காத்தால நம்மளை வர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நேற்று சென்னையில் போய் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்ததுக்கு பிடிச்சி கிளின்னு கிளிப்பாங்களோ இன்னைக்கு. ஐயோ, நேற்று ராத்திரியே அந்த பேச்சு பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேச போகிறாங்களோ தெரியலையே. வாங்க சம்மந்தி. சம்மந்தியா? என்னைக்கு உன் வாயிலேருந்து வா போ நீ நானு தான் சொல்லுவா. இன்னைக்கு என்ன முதல்ல நம்மளை சம்மந்தின்றா? நம்பலாமா? நம்பி போகலாமா? ஏன் தயக்கப்படுறீங்க? வாங்க. என்ன விஷயம்? இந்தாங்க, இது உங்கள் வீட்டோட பத்திரம். வீட்டோட பத்திரமா? இதை எதுக்குங்க என்கிட்ட கொடுக்குறீங்க? அதான் என் பொண்ணுக்குன்னு சொல்லி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னே. என்கிட்ட எழுதி கொடுத்தீங்கண்ணா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் பொண்ணு எடுத்த இடத்துல இப்படி சொத்தையே எழுதி வாங்கிறது ரொம்ப தப்பு. அதனால தான் இந்த வீடை உங்களுக்கே மறுபடியும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னடா இது, நமக்கு எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா? நம்ம கனவு இது காண்றம்மா. இவ கையிலேருந்து எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டா நமக்கு. இன்றைக்கி வீடையே கொடுக்குறாளே, அதுவும் அந்த வீடை அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்டு வாங்கினா. அன்றைக்கி கூட அந்த வீட்டை துணிமணி எடுக்க போனதுக்கு உள்ளே கிடக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே வீசினா, அதுவும் மூஞ்சில் அடித்த மாதிரி.
இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறா? இதில் அது உண்மையா இல்லை இது உண்மையா? எது உண்மைனே புரிய மாட்டேங்குதே. ஏங்க சம்மந்தி இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்ககிட்டே இருக்கட்டுங்களே. இல்லைங்க சம்மந்தி, யாருமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த வீடு உங்ககிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எம்மாடி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உங்கள் வீடை உங்ககிட்டே கொடுத்தாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த வீட்டிலே போய் இருந்துக்கங்க, சரிங்களா? அந்த வீட்டில் போய் நான் இருக்கணுங்களா? என்னங்க பேசுகிறீங்க? அதான் நான் இங்கே ஒரு மூலையில் இருக்கேன்ல, இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லைங்க, ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்துட்டு அந்த வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு ஒரு சொல்லுக்கடன் ஆகிடும், சங்கடமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வீட்டில் அங்கேயே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அதானே பார்த்தேன். எங்கள் ஆத்தா என் கூட இருக்குது, அதை கெடுத்து விடணும், அதுக்கு தான் இம்புட்டு பிளானு. அது தெரியாமல் நான் கூட இவங்களை கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன் பாரு. ஏன்னா நான் ஒத்தாளுக்கு என்னத்தங்க போய் சமைச்சிக்கிட்டு என்னங்க பண்ண போகிறேன்? இங்கேயே ஒரு மூலையில் பாத்திரம் பண்ணுறதை கழுவிக்கிட்டு அப்படி இங்கேயே இருந்துக்கிறேங்க. சொன்னால் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? முதல்ல இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்புற வழியை பாருங்கள், சரியா? என்னாடி உன் மாமியார்காரி இப்படி சொல்லிட்டு போகிறா? அவள் அப்படி சொன்னோன்னே நான் கூட நம்பிட்டேம்மா. பரவாயில்ல, மாமியார் நம்ம வெளியே போவோம், நல்லா திருந்திட்டான்னு. இப்போது என்ன பிளானுனா, உன்னை என்னையும் பிரிக்கணும். அதுக்கு தான் இப்போ அந்த வீட்டு பத்திரத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்க. என்னாடி சொல்கிற? அப்படியா யோசிக்கிறா? என் மாமியார்காரி கேடிம்மா, அவள் கேடித்தனமாக நிறைய விஷயம் யோசிப்பான். நம்மளை பிரிக்கணும், அதுக்கு தான் இந்த வேலையே. அவங்க பிரித்தா நம்ம என்ன பிரிஞ்சு போயிடுவோம்மா? பார்ப்போம்மா, அவங்களுக்கு ஆட்டம் காட்டாமல் விடுவேனா நான்? ஆமாண்டி, உன்னை என்னையை பிரிக்கிறதுக்கு எம்பிட்டு சதி பண்ணிட்டா பாரு. நானும் கையை நீட்டி பத்திரத்தை வாங்கிவிட்டேன். விடுமா, பார்த்துக்கலாம். ஏண்டி, இந்த நேரத்தில் கூட உன் புருஷன் ஒரு வேஷ்டி சட்டையை கட்டாமல் இப்படி பேண்ட் சட்டையை போட்டு வந்திருக்கான் பாரு. காலையிலே எடுத்து கொடுத்தேங்க்கா, வேணும்னு இந்த வேஷ்டி சட்டையை போடாமல் இதை போட்டுக்கிட்டு வராரு. அதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் எங்கே உட்காருவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அழுக்காகி போயிடும் அப்படி இப்படின்னு. எதுக்கு எதை பண்ணணுன்னே ஒரு விவஸ்தையே தெரியாதவனாக இருப்பான். இவன்கிட்ட நம்ம போய் எதையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் நம்மக்கிட்டே வாழ்னு கத்திக்கிட்டு வருவான். ஓம் கம் கம் கணபதியே நமக, ஓம் கஜமுக கணபதியே நமக, ஓம் வெற்றி கணபதியே நமக, ஓம் வீர கணபதியே நமக, ஓம் விஜய கணபதியே நமக, ஓம் சௌந்தர்ய கணபதியே நமக. ஏண்டி அழுவுற? இல்லைக்கா, அழவே கூடாதுன்னு தான் நான் தைரியமாக வந்தேன். இப்படி பார்த்தோன்னே அழுகு என்னாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலக்கா. சரி சரி, விடு விடு, அப்படித்தான் இருக்கும், என்ன பண்ணுறது? ஐயா இந்தாங்க, நல்லா சாமியை வேண்டிட்டு பொண்ணு காலத்தில் இந்த மாங்கல்யத்தை கட்டுங்க. சரிங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என் பொண்டாட்டி கூட இருக்க முடியல. ஆனால் அவளோட ஆசீர்வாதம் முழுமையே என் பையனுக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2 பேரும் நீடு ஊடி வாழணும், 2 பேருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. காவியா, நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த குறையும் வராது. ஓய், இந்த நேரத்துலலாம் அழக்கூடாது, அழாத. முடியல, இதெல்லாம் நடக்குமா என்னன்னு கூட தெரியாமல் இருந்தேன். அம்பிட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. இங்கே வரு, இன்னாருன்னு எழுதியானா வச்சிருக்காரு, அப்புறம் என்ன? அதுக்குன்னு 10 to 11 மணிக்கு தான் கல்யாணம் தாங்க. ஆனால் நீங்கள் இப்படி 6 to 7 முடிப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. இங்கே வரு, எப்படியும் இந்த நேரத்துக்கு அவனுக்கு நியூஸ் போயிருக்கும். அவன் நம்ம கல்யாணத்துக்கு எடுக்கணும்னு என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு எந்த இடத்துலையும் 100 இலையில் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக உன் கழுத்தில் நான் அந்த 3 முடிச்ச போடுறேன். இனி அவன் வந்தாலும் எதுவும் அந்த கொம்பனால் அசைக்க முடியாது. ஆத்தாடி, மணி ஆகி போச்சோ? இல்லை, எல்லாம் ரெடியாக இருக்குது. பால் கொண்டு வந்தோன்னே எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதான். ஓஹோ, சரி சரி. நான் மணி ஆகி போச்சுன்ட்டு வெக்குன்னு ஓடி வந்தேன். முன்னே வந்திருப்பேன், பையன் வெளியூருக்கு வேலைக்கு போகிறான், அதனால தான் மணி ஆகி போச்சு. என்னது, வாசு வேலைக்கு போகிறானா? அன்னைக்கு வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன், இன்னைக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவேன் வீட்டுக்கு, அதனால அவன் அங்கே போயிருக்கான். அப்படியா? சரி சரி. அப்போனா சரோஜாவுக்கு இருந்த ஒரு பாரமும் குறைஞ்சிருச்சு. இனி எல்லாம் உன் காட்டில் பணமழை தான் போ. அவன் என்னத்த பணமழை, அவன் சம்பாரிச்சு அவன் வச்சுக்கிட்டா போதும். நமக்கெல்லாம் செய்யணும் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து, இந்த பாலெல்லாம் கறந்து கொடுத்து ஊருப்பட்ட வேலை செஞ்சுட்டு போனோம்.
இந்த மாதிரி தான் அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு இப்போதான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் பாரு இன்னும் எப்படி நல்லா வரப்போறான்னு. அவன் நல்லா வந்துடுவான், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால தானே இங்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். உன் சிரிச்ச முகத்திலே தெரியுது. இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏ காவியா, நான் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. வந்துட்டேன். 10 to 11 தானே கல்யாணம். அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாரு. ஃபோட்டோ கட்டுக்கட்டாக கொண்டு வந்திருக்கேன். மொத்த ஃபோட்டோவையும் காட்டி உன் கல்யாண வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்குறேன் பாரு. அம்மா காப்பாத்துங்க.